ரெட்ரோமினியா நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். நான் கலைப்பிரியா பழனி. இது உங்க சினிமா சயின்டிஸ்ட் நிகழ்ச்சி. ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் சொல்ல போறேன். சொல்லுங்க. சியான் 63 அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா சியான் அவர்கள் எவ்வளோ படம் பண்ணாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த படங்கள் எல்லாம் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கவே இல்லை. சியான் ஃபேனா எனக்கும் அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்னடா அது இவ்வளோ எஃபர்ட் போடுறாரே ஒரு படத்துக்காக, ஆனால் அது ரீச் ஆகவே இல்லையே. அவர் எஃபர்ட் அவர் கேரக்டருக்கு கொடுக்குற எஃபர்ட்டை தாண்டி அந்த படமாவும் ரீச் ஆகலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்துட்டே இருந்தது இல்லையா. இப்போ போடி கே ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு டைரக்டர், டெபியூ டைரக்டரோட படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டைரக்டர் வந்து சாமுராய் படத்துக்கு அப்புறமா ஒரு டெபியூ டைரக்டர் கூட சியான் இப்பதான் வர்க் பண்றாரு. ஆமா, அதுவும் இந்த டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட ஒர்க் பண்ணது இல்ல. 3 ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காரு. அந்த 3 ஷார்ட் பிலிம்ல 2 வந்து அவார்ட் வின்னிங் ஷார்ட் பிலிம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சியான் அவர்களுக்கு தான் இந்த தைரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல. இந்த டைரக்டரை பத்தி என்ன சொல்றாங்க, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து சாந்தி டாக்கீஸ். ஆமா, அவங்க 3BHK போன்ற படங்கள்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவரு ப்ரொடியூசர் தான் வந்து இவரை பார்த்திருக்காரு. ஓகே, இவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சியான் சார் கிட்ட கதை சொல்ல அனுப்பியிருக்காங்க. எப்பயும் அவார்ட் வின்னிங் ஷார்ட் பிலிம்ஸ் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவார்ட் வின்னிங் படமா தான் ஒரு கதையா சொல்லுவாங்க. ஆனா இவரு போடி என்ன பண்ணியிருக்காரு, முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் கதையை சொல்லியிருக்காரு. அது சியானுக்கு ரொம்ப பிடிச்சி போய் டெஃபினட்டா இது பண்ணலாம். கிட்டத்தட்ட எப்படி சொல்றாங்கன்னா, மலையாளத்துல மார்க்கோ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அந்த ஸ்டைல்ல இந்த படம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வேற லெவல் மாஸ் அண்ட் கமர்ஷியலா பார்க்கலாம். அஜித் அவர்கள் ஆமா ரீசெண்ட் டைம்ஸ்ல தெரிக்க விட்டுட்டு இருக்காரு. தலை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் கொடுத்த இன்டர்வியூ எல்லாமே வைரல் தான் ப்ரோ, பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. அதுக்கு இடையில AK-64 எப்போ வரப்போகுது தலை, இன்டர்வியூவா கொடுத்துட்டு இருக்கீங்க, படத்தை கொடுங்க தலை அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னா AK-64 இந்த படத்தை வந்து ஒரு இங்கிலீஷ் டைட்டிலா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் பேசிட்டு இருக்காங்களா. நவம்பரோட ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ஆக்சுவலி தலை தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தீபாவளினாலே தலை தீபாவளிக்கு பிளான். ஆமா, தீபாவளிக்கு இதை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து தீபாவளினாலே என்ன எல்லாம் சொல்லுவாங்க, தலை தீபாவளி அந்த பாட்டை போட்டு செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி பல வருஷத்துக்கு அப்புறம் தலையோட படத்தோட இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஹாப்பி நியூஸையும் சொல்றாங்க. அதுல கூடுதலான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த AK-64 அப்படின்ற ப்ராஜெக்ட் F1 படத்தோட ரீமேக்கா இருக்கு சொல்றாங்க. அதனால இந்த படத்துக்கு F1ன்ற டைட்டிலே கூட வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அண்ட் F1 எனக்கு தெரிஞ்சு சினிமா ரசிகர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, இல்லை F1 ரேஸை யார் யாரெல்லாம் கொண்டாடினாங்களோ எல்லாரும் அந்த படத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படம். அந்த படத்தோட ரீமேக்ல அஜித் சார் நடிக்க போறாருன்னும் போதே பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் அந்த படத்துல இன்னொரு கேரக்டர் வேற இருந்துச்சு. அந்த கேரக்டர்ல யார் நடிக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி, ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள இப்போ பயங்கரமா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங்கா ஜனவரி மாசத்துல இருந்து ஆரம்பிக்கலான்ற அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க இந்த டீம். நெக்ஸ்ட் இயர்ல ஆமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பாப்போம் என்ன பண்றாங்க, ஓவராலா என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வம்சி ரீசெண்டா தமிழ்ல வாரிசு அப்படின்ற படத்தை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்றது தில்ராஜ் தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தில்ராஜ் அடுத்து வம்சியை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. வம்சியும் கதையை போய் சல்மான் கான் கிட்ட சொல்லியிருக்காரு. சல்மான் கானும் ஓகே சொல்லிட்டாரு. இப்ப வம்சியோட இயக்கத்துல சல்மான் கானோடைய நடிப்புல தில்ராஜோட ப்ரொடக்ஷன்ல பயங்கர பிரம்மாண்டமா ஒரு கதை ரெடியாக போதான். அதுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பர் சூப்பர். அவர் மீன் டெம்ப்ளேட் எல்லாம் நிறைய கொடுத்திருக்காரு இல்ல ப்ரோ, அந்த மாதிரி ஹிந்தில ஏதாவது மீன் டெம்ப்ளேட் கொடுப்பாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்ததான் சூர்யா 46 பத்தி ஏற்கனவே நான் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன். அடுத்து சூர்யா 47 இந்த படத்தை பத்தின அப்டேட் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த படம் வந்து கேரளா பேஸ்டு இருக்க போது, கேரளாலே செட்டு போட்டு எடுக்க போறாங்க அப்படின்னும் பேசியிருந்தோம். ஆவேசம் படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட டைரக்டர். ஆமா, இதுல வந்து நிறைய மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூ உள்ள வர போறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில லோகா படத்தோட ஹீரோ இருக்காரு இல்லையா, நாஸ்லன், அவரு இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாரு அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தோம், இந்த படத்துல வந்து நஸ்ரியா நடிக்கிறாங்க, ஃபஹத் ஃபாசில் நடிக்கிறாரு. நஸ்ரியாவும் ஃபஹத் ஃபாசிலும் ஒன்னா ஒரு படத்துல நடிச்சே பல வருஷங்கள் ஆகுது. அண்ட் சூர்யா சாருக்கு கேரளாவுடைய ஃபேன் பேஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றத சூர்யா சாரை ஃபாலோ பண்றவங்க, சூர்யா சாரை ரசிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல சூர்யா சார் படம் ரிலீஸ் ஆனா என்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குமோ அதை விட ஒரு படி மேல கேரளா இருக்கும். அதனால அவரு டைரக்டா ஒரு மலையாள படம் நடிக்கிறார்ன்ற போது இன்னும் அங்க பெரிய அளவுல ஓப்பனிங் இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு. கண்டிப்பா ப்ரோ. பாப்போம். ப்ரோ அதர்வா அவர்கள்
நெக்ஸ்ட் என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து கொஞ்ச நாளா இல்லாம இருந்துச்சு. நடுவுல இதய முரளி அப்படிங்கிற படத்தை பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம். ஏன்னா இதய முரளினாலே அவங்க அப்பா பேர் தான் ஞாபகம் வரும். அந்த படத்தை வச்சு இவர் பண்றாரு அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருந்தோம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா ப்ரோ? இதய முரளி லவர்ஸ் டே அப்படின்னாலே February 14 ரிலீஸ் ஆகுது. 13ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. எங்க முன்னாடியே வராங்க. ஆமா, எங்க படத்தை பார்த்துட்டு சந்தோஷமா லவர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுங்க, இல்ல கஷ்டமா செலிப்ரேட் பண்ணுங்க, அது உங்களை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு February 13th ரிலீஸ் பண்றதா டிசைட் பண்ணிருக்காங்க. அதர்வா இப்ப பராசக்திலயும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாரு. அந்த டான் பிக்சர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா, பராசக்தியோட ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் தான் இந்த இதய முரளி படத்தோடைய டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அதன் காரணமா அதர்வாக வந்து ஒரு ஜனவரி மாசம் ஒரு பெரிய ஓப்பனிங் வந்ததுக்கு அப்புறமா அடுத்து இந்த படம் வருதுன்றது அவர் இன்னும் அவருடைய கரியர்ல மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணி கொண்டு போவோம். அண்ட் ரீசெண்டா ஒரு டிஎன்ஏ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பராசக்தியும் ஹிட் தான், டவுட்டே இல்லை. இதய முரளியும் ஹிட் தான். ஏன்னா அந்த டைட்டில்லயே அது வெற்றின்றது தெரிஞ்சிருச்சு. ஹேட்ரிக் வெற்றியோட நம்மளுடைய இதயம் அதர்வா அவர்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போக போறாரு. ஆமா, அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாரும் இருக்கும், பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா ஆரவ் ரீசெண்டா விடாமுயற்சி படத்துல அந்த ஆக்சிடென்ட் சீன்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி ஒரு டெடிகேஷன் எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஒரு ப்ரொடியூசர் அவதாரம் எடுத்திருக்காருன்றதை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆரோ ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு டைட்டில்ல நிறைய படங்கள் பண்ண போறாராம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படிப்பட்ட கண்டென்ட்லாம் அவர் சைட்ல இருந்து வரப்போகுது அப்படின்றத. கண்டிப்பா ப்ரோ. அண்ட் கூடுதலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜமௌலி அவர்கள் வந்து பயங்கர பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு ஹீரோ நடிக்கிறாரு, பிரியங்கா சோப்ரா ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்தோடைய டைட்டில் வந்து வாரணாசியா இருக்க போகுதுன்றத நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். ஆமா, இப்ப அந்த அப்டேட் அவங்க எப்போ சொல்ல போறாங்கன்னா, நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல இதை பத்தி ரிவீல் பண்ண போறோன்றத அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாப்போம் வாரணாசின்ற டைட்டில் வருதா இல்ல வேற ஏதாவது டைட்டில் மாறுதா அப்படின்னு. கண்டிப்பா ப்ரோ. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தொடர்ந்து என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுனால அடுத்து அவர் வந்து ஒரு மதுரை பேஸ்டு ஸ்டோரிய படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காரா. அதுவும் அவார்ட் வின்னிங் ஃபிலிம் தான் எடுக்க போறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ ஷூட் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத லேட்டரா அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஆண்டு நீ யோசிச்சு பாருங்க, ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி இது அவார்டுக்காக பண்ணணும், ஒரு கிளாரிட்டியோட ஒரு டைரக்டர் இருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா அந்த ஸ்டோரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எடுப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் ப்ரோ. அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட இன்னொரு படத்துக்கான அப்டேட். இது வந்து டைரக்டரா பண்றாரு அப்படின்னு சொன்ன அவார்ட் வின்னிங் பிலிம், இது வந்து ப்ரொடியூசரா பண்றாரு. சூப்பர். ரத்னகுமார் இருக்காரு இல்லையா டைரக்டர், ஆமா, அவரோட படத்துக்கு இவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. இதுல ஹீரோ யாரு அப்படின்னா, இந்த ரெட்ரோ படத்துல வில்லனா ஒருத்தர் வந்து மிரட்டி விட்டுருப்பாரு பாருங்க. அவர் ஆக்டிங்லாம் நான் ஃபேன் ஆயிட்டேன் ப்ரோ. இந்த படத்துல வித்து அவர் தான் இந்த படத்துல லீடா நடிக்க போறாரு. இந்த படத்துக்கு கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ண, ரத்னகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் இப்படி வருது அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா நானும் பயங்கரமா வெயிட் பண்றேன். இப்படி உங்களுக்கு தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க, மறக்காம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.